ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜான் கிம்பியல் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இரிட்டேட்டிங் ஹஸ்பண்டோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹலோ தேங்கா, என்னடா பண்ணிகிட்ருக்க? இத்தனை டைம் கால் பண்ணுறேன், ஃபோனை என்ன எடுக்க மாட்டேன்? சொல்லுங்கம்மா, கொஞ்சம் வேலையாக இருக்கேன். என்னாச்சு? என்ன ஆச்சா? என்னடா ஜங்கு வீட்டுக்கு வந்துட்டான்? என்ன நடக்குது? அப்பா வேற எதோ சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலடா. தயங்கா, என்னடா பண்ணி வச்சுருக்கேன்? என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? ஏன்டா எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லலை எதுவுமே? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அது நான் தான் எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? சொல்லிட்டியா? எப்போ சொல்லியிருக்க? என்ன இவ்வளோ நடந்திருக்கு? இப்போ தான் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும். தயங்கா, என்னடா சொல்கிறது ஒன்று? என்னால் ஜங்குவை பார்க்கவே முடியலடா. அவன் வந்ததுலேருந்து ரூம்லேயே இருக்கான். இல்லைம்மா, நான் பேசுகிறேன் அவன்கிட்ட. என்ன பேச போகிறேன் அவன்கிட்ட? என்ன சொல்கிறதே தெரியல. அவன் 2 நாளாக ரூம்லேயே இருக்கான், சாப்பிடவும் வரல, கூப்பிட்டா எதுவும் சொல்லவும் மாட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேயாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ எப்படா வருவ? சீக்கிரம் வா. ஆமாம், அது எனக்கு இப்போது என்னால் வர முடியாதும்மா. ஒர்க் போயிட்டுருக்கு. என்ன? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு முதல்ல வீட்டுக்கு வாடா, வந்து இவனை சமாதானப்படுத்து. எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குமா. நான் தயாங்கா, நான் பேசிகிட்ருக்கேன், பேசுகிறா. அப்புறம் பண்ணுறேம்மா, முக்கியமான மீட்டிங் இருக்குமா, நான் பேசுகிறேன் அவங்ககிட்ட, நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது தயாங்க உன் ஃபோனை கட் பண்ணிடுறேன். ஜங்கு கதவை தரப்பா. ஜங்கு கதவை தர. இல்லாத எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கிட்டுருக்கேன். அப்புறம் வர அத்தான். என்ன 2 நாளாக தூங்கிட்டுருக்கேன்? வெளியே வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லாத அது வந்து நான் அப்புறம் வரனே, எனக்கு ரொம்ப தூக்கம் வருதத்தான். சரி ஜங்கு, தூங்கு, ஆனால் தயவு செய்து வந்து சாப்பிடு. சரிங்க அத்தா, சரி. இப்போது தயாங்கோட அம்மாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜங்குக் தான் வந்ததுலேருந்து 2 நாளாவே ரூம்குள்ளேயே உட்காந்து செம்மையாக அழுதுட்ருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் என்ன பண்ணேன்? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துகிறீங்க. என் மேலே தான் என்ன தப்போம். ஆமாம், எல்லாம் என்னோட தப்பு தான். உங்களை நான் லவ் பண்ணல, எனக்கு நீங்கள் சொந்தமே இல்லைல்ல. ஆனால் நான் உங்களுக்கு தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்கு தானே நீங்கள். ஆனால் என்னை தவிர மீதி எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறீங்க, எல்லாருக்கிட்டையும் நல்லா ஒன்று நடந்துக்கிறீங்க. உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஏங்க இப்படி பண்ணுறீங்க? என்னை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறீங்க, அது உங்களுக்கு தெரியலையா? நான் கொண்ட நேசமும் உன்னோடு இருக்கிறதா? இப்போ அப்படியே தயங்கிட்ட தான் காட்டுறாங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கள் தயா, என்ன வேணும்? எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க? யான், அது வந்து கொஞ்சம் ஜங்கு கிட்ட கொஞ்சம் கால் பண்ணி பேச முடியுமா? என்ன? அவங்கிட்ட நான் என்ன பேசணும்? இல்லை யான், அது வந்து ஜங்கு வீட்டுக்கு தெரியும் எனக்கு, அவன் கிளம்பி வந்துட்டான்ட்டு. நான் தான் அவனை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணேன், எனக்கு முன்னவே தெரியும். ஏன்னா தெரியுமா? அப்புறம் ஏன் அவனை கூப்பிட்டுட்டு போனீங்க? என்கிட்ட என் எதுவும் சொல்லலை. என்ன சொல்கிறேன் அவன்கிட்ட? அவன் வரேன்னா கூப்பிட்டுட்டு போய் ட்ராப் பண்ண சொன்னான், ட்ராப் பண்ண, அவ்வளோதான். ஏன்னா வாட் எவர் யான், எனக்கு அவங்ககிட்ட பேசணும், ஆனால் என்னால் அவங்ககிட்ட பேச முடியல. நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான். அதான் நீங்கள் கால் அதை பண்ணிங்களான்னு கேட்கலான்ட்டு. உங்ககிட்ட பேசினான் அவன்? இல்லை தயா, என்கிட்ட பேசலை. அவனை ட்ராப் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் பேசல அவன். சரி, ஓகே யான், சரி நான் வைக்கிறேன். தயா, ஒரு நிமிஷம். நீங்கள் ஏன் அவனை இன்னும் டிவோர்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க?
பேசாமல் பண்ணிவிடுங்க. ஐ திங்க் உங்கள் வீட்டுக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் வீட்டுக்கு மட்டும் தான் தெரியல. அது கூட நான் பேசி யான் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். என்ன? ஆனால் நீங்கள் அவனை கஷ்டப்படுத்துறீங்க, அது உங்களுக்கு தெரியுதா? யான் எனக்கு நல்லா தெரியுது. அவனை நான் கஷ்டப்படுத்துகிறேன், ஆனால் இப்போ இல்லை. என்ன? அப்போ எதுக்கு அவன் அங்கேருந்து இங்கே வந்தான்? அது எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் அவனை லவ் என்ன சொல்ல வரீங்க இப்போ? ஆமாம், நான் அவனை லவ் பண்ணுறேன். அவன் என்னோடது, எனக்கு மட்டும்தான். ஸோ அவனை நான் எப்படியாவது ஏதோ பண்ணுங்க. நீங்களே கஷ்டப்படுத்துங்களா? அப்புறம் இப்போ உங்களுக்கு வேண்டும் அவன், அப்படி தானே? ஏன் அது அப்படி இல்லை. நான் அவனை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆனால் எங்களுக்குள்ளே எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, இதுக்கப்புறம் தான் நான் ஓகே நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங்க ஃபோனை கட் பண்ணியார். ஜங்கு, நீ எங்கேப்பா கிளம்புற? என்னாச்சு? ஏன் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்? அது வந்து நான் வீட்டுக்கு போகிறேன். என்ன? வீட்டுக்கு போகிறியா? ஆனால் ஜங்கு, தயாங் இன்னும் இல்லை அத்தை, நான் அம்மா வீட்டில் போய் இருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்காத்த, அதான் நான் போகட்டுமா? ஜங்குக், ஆனால் அது தயாங்கிட்ட. இல்லை அத்தை, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சரிப்பா இரு, நான் டிரைவர் கூப்பிட்டுட்டு போய் விட சொல். இல்லை அத்தை, நான் ஆல்ரெடி கேப் புக் பண்ணிட்டேன், அவங்க பிக்கப் பண்ணிப்பாங்க, நான் கிளம்புறேன். ஆனால் ஜங்குக், சாப்பிடலை, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? நம்ம எதுவாக இருந்தாலும் பேசலாமே, தயாங்க வரட்டுமே, அதுக்கப்புறம் நீ. இல்லை அத்தை, நான் போகிறேன், எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்காத்த, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜங்குக் தான் ஒரு மாதிரியா கண்ணெல்லாம் டியராக இருக்குது. தயாங்கோட அம்மாவால் பார்க்க முடியல. சரிப்பா சரி, நீ கிளம்பு, பார்த்துப்போ. நீ அங்கே ரீச் ஆகிட்டு எனக்கு கால் பண்ணணும், சரியா? சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹலோ அம்மா. சொல்லுடா சொல்லு. என்னாச்சுமா? என்ன ஜங்குக் வந்து சாப்பிட்டானா இல்லை வந்தானா? வந்தான் வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். என்ன அம்மா என்ன சொல்கிறீங்க? நான் என்னடா சொல்கிறேன்? ஆமாம், அவன் லக்கேஜ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டான். நீங்கள் ஏம்மா விட்டீங்க? நான் தான் இன்னும் வரல வீட்டுக்கு. இல்லை புரியலடா, நீ வர வரைக்கும் அவன் ரூம்குள்ளேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கணும், அப்படியா? என்னம்மா பேசுகிறீங்க? ஆமாண்டா, அவன் ஒரு மாதிரியாக இருந்தான். கீழே வந்தான், அவன் மட்டுக்கும் வீட்டுக்கு போகிறேன்னா நான் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் அவன் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தான் தயாங். என்னாலுமே எதுவும் பண்ண முடியலப்பா, அதான் சரி போட்டோன்னா அனுப்பி வச்சுட்டேன். என்னம்மா சொல்கிறீங்க? ஐயோ, நீ முதல்ல வாடா, வேலைலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தயாங். லைஃபோட வேலை ரொம்ப முக்கியம் இல்லைப்பா, உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியுதுமா, ஆனால் என்னால் சீரியஸாகவே இப்போ வர முடியாதுமா. நான் சீக்கிரம் வர ட்ரை பண்ணுறேன். ஏதோ பண்ணுடா தயாங், ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஜங்குக்கு மட்டும் விட்டுறாதுடா. அவன் ரொம்ப நல்ல பையன். உனக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. என்ன தான் பிரச்சனையும் உங்களுக்குள்ள? எதுவாக இருந்தாலும் பேசிப்பா, தீர்த்துக்கோங்கப்பா. இந்த மாதிரி பண்ணாதீங்கடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அப்பா வேற இங்கே இல்லை, என்ன பண்ண போகிறனோ நான். சீக்கிரமா வந்து அவனை பாருடா. சரிங்கம்மா, எனக்கு புரியுது, நான் சீக்கிரம் வரேன். சரிப்பா சரி, நீ பார்த்துரு, உடம்ப பார்த்துக்கோ. சரிம்மா சரி, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. தயாங்க இப்போ ஃபோனை கட் பண்ணுறான். என்னாச்சு? ஏன் ஜங்கு சாப்பிட வரலையா? அதை எங்கே கேட்குறீங்க? வரவே இல்லை. அவன் மதியம் சாப்பிட்டதோட சரி, இன்னும் வரல. என்ன கூப்பிடுமா? இல்லைங்க, அவனுக்கு பசிக்கலையாம். அவன் இங்கே வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கானே. என்னாச்சு? ஏன் அப்படி இருக்கான்? ஏதாவது கேட்டியா? பேசுனியா? எங்கே பேசுறது, ரூமை விட்டு வெளியவே வரமாட்றாங்க. ஒரு மாதிரியாக இருக்கான். எனக்கு என்னமோ மாப்பிள்ளை. என்ன சொல்ல வர?
மாப்பிள்ளை விட்டு தனியாக இருக்காங்க, அதனால இருக்குமோ என்னமோ. என்னத்த சொல்ல, 3 நாளைக்கே வந்து உடனே கூப்பிட்டு போனவர் இப்போது 2 வாரத்துக்கு மேலே ஆகுது, 3 வாரம் ஆக போகுது, இன்னும் வரல. அதனாலயோ என்னமோ கொஞ்ச நாள் கூட பாருங்கள் அவங்க பிள்ளை அவங்க வீட்டுக்கார விட்டு இருக்க மாட்டான். என்னத்த சொல்ல, அதுக்கு ஒழுங்காக சாப்பிடவாது செய்யலாம், அதையும் பண்ண மாட்டான். போங்க, நீங்களே கூப்பிட்டு சாப்பிட கொடுத்துக்கோங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு கூட அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே நைட் தான் கட்டுறாங்க. தயாங் தான் ஒரு மாதிரியாக டிப்ரெஸ்ஸாக இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அங்கே ஒர்க்கும் இருக்குது, அந்த ஒர்க்கும் விட்டுட்டு வர முடியல அவனால். இம்பார்ட்டன்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. இங்கே ஜங்குக்கை பற்றியும் யோசிச்சுட்ருக்கான். இங்கே ஜங்குக்கும் பெட்டில் படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஹலோ ஹலோ சொல்லுங்க அத்தை. மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கத்த. நீங்கள் எப்படி இருக்கீங்க? மாமா நல்லா இருக்காரா? அவருக்கு என்ன, அவர் நல்லா தான் இருக்கார். என்ன உங்கள் புருஷன்தான் வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கான். என்னாச்சத்த? என்ன ஆயிருக்கும் என்னன்னே தெரில, சொல்லவும் மாட்டான். உங்களுக்குள்ள எதுவும் இல்லை அத்தை, அதெல்லாம் இல்லை. ஜங்குக்கு ஏதாவது சொன்னானா என்ன? அவன் பேசவே மாட்டான். வந்ததுலேருந்து ரூம்லேயே இருக்கான்ப்பா. என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு என்னமோ உங்களை பார்க்காம இருக்கிறனால தான் அவன் அப்படி இருக்கானோ என்னமோ. நீங்கள் எப்போ வருவீங்க? வேலைலாம் நல்லபடியாக போகுதா? அத்தை நல்லா தான் போயிட்டுருக்கு. வந்துடுவேன் அத்தை. இன்னும் எப்போ வருவீங்க? 2 மாதம் ஆகுன்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா. இன்னும் 1 மாதம் இருக்கா நீங்கள் வர்றதுக்கு? ஆமாம் அத்தை, அதுக்குள்ளே முடிச்சுட்டு வர பார்க்குறேன். என்னமோ மாப்பிள்ள, ஆனால் அவனுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி அடிக்கடி பேசுங்க. அவன் ஒரு மாதிரியாக இருக்கான். ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் சாப்பிட கீழே வரான். என்ன பண்ணுறதுனே தெரியல. சரிங்க அத்தை, நான் கால் பண்ணி பேசுகிறேன். சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. சரிங்க அத்தை. நான் வச்சிட்றேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்கு கூட அம்மாவும் இங்கே ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. டேய் ஜங்குக்கா, என்னடா பண்ணுற? கதவை தரடா. இவனை கதவை திறக்கான பார்த்தியா? திறந்து தோலடா. என்னடா பண்ணுற? ஐயோ அம்மா, நான் தான் தூங்குறேன்னு சொன்னேன்ல. என்ன தூங்குறியா? எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கேன். கீழே வாடா, வந்து சாப்பிட்றான். ஐயோ அம்மா, எனக்கு வேண்டாம்மா, பசிக்கலாம். என்ன பசிக்கலையா? நைட்டு சாப்பிடலை, காலையிலையும் சாப்பிடல, மதியம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. ஒழுங்காக வந்துரு, இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுன்னே தெரியாது. ஐயோ அம்மா, இதோ வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வரான். ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? ஏன்டா அவன் புருஷனை ரொம்ப மிஸ் பண்ணுறியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என்னை முதல்ல விடுங்க, என் தலையிலேருந்து கையெடுங்க. ஐயோ கை எடுக்கணுமாமே? வா வந்து தொலை, வந்து சாப்பிட்டு தொலைடா. ஏன்டா அப்படி பண்ணுற? உங்கள் அப்பா வேற கேட்டுக்கிட்டே இருக்காரு. எனக்கு தான் பசிக்கலன்னு சொல்லிட்டேண்ணா, விடுங்கம்மா. ஒழுங்காக வந்துரு, இன்னும் என்ன பண்ணுன்னே தெரியாது, வாடா கீழே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கூட அம்மா தான் சத்தம் போட்டுட்டு ஜங்குக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது ஜங்குக்கூட அம்மாவும் ஜங்குக்கு தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. டேய் ஜங்குக்கா, என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? மாப்பிள்ளையை உண்மையுமே மிஸ் பண்ணுறியா, இல்லை ஏதோ பிரச்சனையாடா? எதுவாக இருந்தாலும் அம்மாக்கிட்ட சொல்லணும், சரியா? சரிம்மா. சொல்லு பார்ப்போம். என்ன சொல்லணும்? அதான்டா, ஏதோ பிரச்சனையா, இல்லை மாப்பிள்ளையை தான் மிஸ் பண்ணுறியா? என்ன ஏதோ சொல்லு. இல்லைம்மா, பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கும். அப்புறம் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியாக இருக்கும்? வந்ததுலேருந்து கீழேயும் வரதில்லை, ஒழுங்காக சாப்பிடவும் மாட்டேறேன். இல்லை உங்கள் அத்தை மாமா ஏதாவது சொன்னாங்களாடா? ஐயோ அம்மா, ரொம்ப யோசிக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அது வந்து நான் எங்கள் வீட்டுக்காரர் தான் மிஸ் பண்ணுறேன், அதான். போதுமா? அப்பா, எதையாவது சொல்லி தொலைஞ்சி. போதும் போதும், சாப்பிடு. ரொம்ப தான் அம்மா. சரிடா, எதுவும் சொல்லலை, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேர் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மை கமன்? உள்ள வாங்க சார். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அவுட்லெட் மட்டும் கொஞ்சம் கொடுக்கணும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா நான் பார்த்துக்கணும்னு நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? இல்லை எனக்கு புரியல. எனக்கு ஃபுல்லாக முடிச்சு எடுத்துருவாங்க என்கிட்ட. முதல்ல தூக்கிட்டு போங்க அந்த ஃபைலை. ஓகே சார், ஓகே. தயா, என்னதுயா? என்னாச்சு? ஏன் அவ்வளோ கோவமாக இருக்க?
நான் எதுவுமே பேசலையே, உனக்கு கூப்பிட தானே செஞ்சேன். சாரி ஜியா, கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் அதான். என்ன ஒர்க் டென்ஷனா இல்லை உன் புருஷன் டென்ஷனா? என்ன? தெரியும் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரியுமையா? என்ன தான் பிரச்சனை? நீ கிளம்பி போக வேண்டியதானே? அவன் வேற அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இருந்த. ஆமாம் ஜியா, இது முடிஞ்சிச்சுன்னா போயிடுவேன், இன்னும் ஒரு 2 days. நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. இல்லை ஜியா, இதை முடிச்சுட்டு நான் அங்கே என்னோடய ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா எப்போ கிளம்பிட்டுருப்பேன். சரி விடு, பார்த்துக்கலாம், இன்னும் 2 days தானே. அவன்கிட்ட பேசினானா இல்லையா? எங்கே ஃபோன் பண்ணவே எடுக்க மாட்டான், டெக்ஸ்ட் பண்ணாலும் ரிப்ளை இல்லை, பார்க்கவே மாட்டான். ஐயோ சரி, இன்னும் 2 நாள் தானே. சரி தயா, நான் போய் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் பார்க்குறேன். ஓகே ஜியா, நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே இந்த 2 days ஸ்கிப் ஆகுது. இப்போ தயாங் தான் ஜங்குக்குடைய வீட்டுக்கு வெளியே நின்று தான் காலிங் பில் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்குடைய அம்மா தான் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளை வாங்க, உள்ளே வாங்க, எப்படி இருக்கீங்க? என்ன 2 மாதம் ஆகுனாங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்க? இல்லை அது வந்து ஜங்குக்கு பார்க்காம இருக்க முடியலையா என்ன? அவனும் அப்படி தான் இருக்கான் ஒரு மாதிரியா. சரி வாங்க வந்து உட்காருங்க, நான் இருங்க ஜங்குக்கு கூப்பிட்றேன். ஏய் ஜங்கு, கீழே வாடா, மாப்பிள்ளை வந்திருக்காரு. என்ன? இருங்க மாப்பிள்ளை, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரிங்க அத்தை. இப்போது ஜங்குக்குடைய அம்மாவும் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. தயாங் குடிச்சிட்டு சரிங்க அத்தை, நான் போய் ஜங்குக்க சரிங்க மாப்பிள்ளை, நீங்கள் போய் பாருங்கள். இப்போது தயாங் தான் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறான். மேலே போயிட்டு ஜங்குடைய ரூம் தான் நாக் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் ஜங்குக்கு அங்கே ஓப்பனே பண்ண மாட்டான். ஜங்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணு, நான் தான் வந்திருக்கேன், ஓப்பன் பண்ணு ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக நாக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக்குடைய அம்மாவும் மேலே போயிட்டு, டேய் ஜங்குக்கா, என்னடா பண்ணுற? கதவை தரேன். ஜங்கு ஒழுங்காக கதவை திறந்துரு, கதவை தரடா, மாப்பிள்ளை வெளியே நின்றுட்டுருக்காரு, எவ்வளோ நேரம் நிற்பாரு, தரடா. ஐயோ இந்த அம்மா வேற ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ. மா இதோ வரேம்மா. என்ன இவ்வளோ நேரமாடா உனக்கு கதவை திறக்க? கதவை தரடா. வரேன். என்ன? ஜங்கு எப்படி இருக்க? நான் ஆமாம் நல்லா இருக்கேன், நீங்கள்? நல்லா இருக்கேன் ஜங்கு. உள்ள வரவா? ஐயோ என்ன மாப்பிள்ள இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, நீங்கள் போங்க. டேய் ஜங்குக்கா, வழியை விட்றா, உனதாண்டா, வழியை விடு. சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் பேசிகிட்ருங்க, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்குடைய அம்மாவும் இறங்கி கீழே போயிடுறாங்க. இப்போது தயாங்கும் ஜங்குக்கு தான் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. ஜங்கு, அது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போகிறீங்க? எதுவும் பேச வேண்டாம், எதுவும் உங்ககிட்ட பேசுகிறதா இல்லை, ப்ளீஸ் இங்கேருந்து போயிடுங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், பிரிஞ்சிடலான்னு, பண்ணிக்கலாம். நான் இப்போவே கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், எனக்கு எதுவும் வேண்டாம், என்னை விட்டுருங்க. என் மேலே தான் தப்பு, உங்களுக்கு என்னை பிடிக்கலன்னு தெரிஞ்சும் உங்கள் கூட இருக்கணும், உங்களை லவ் பண்ணணும்னு நினச்சேன்ல, என்ன சொல்லணும், என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டேன். ஏய் ஜங்கு, நீ என்ன பேசிகிட்ருக்க? முதல்ல அழுது ஸ்டாப் பண்ணு. நான் ஏன் அழறா? நான் அழலை. என்ன அழலைன்னு அழுதுகிட்டே இருக்க? கண்ணை தடடா. என்ன? எனக்கு தெரியும், நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு என்ன, நீங்கள் முதல்ல இங்கிட்டு கிளம்புங்க. என்ன கிளம்பணுமா? ஜங்கு மன்னிச்சிடுடா, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எதுவும் கேட்கவும் வேண்டாம், முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு தான் தேங்காய் பிடிச்சி தள்ளிட்டு இருக்கான். இப்போது தேங்க் தான் அவன் கையை பிடிச்சிட்டு சாரி சொல்லிக்கிட்டே இருக்கான். பட் ஜங்கு பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்கான். இப்போ சடனாக தேங்க் தான் நீல் டவுன் பண்ணுறான். ஜங்கு என்னை மன்னிச்சிடுடா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறீங்க? முதல்ல எழுந்துருங்க. சாரி ஜங்கு,
எல்லாம் என்னோட மிஸ்டேக் தான். அது அப்போடா நான் உன்னை கல்யாணம் பண்ணப்ப எனக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வேண்டான்னு சொல்ல சொல்ல கேட்காம பண்ணாங்க. அவங்க மேலே இருக்க கோவத்தை ஓமலை காட்டிட்டேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு யோசிக்கலடா. நான் கல்யாணம் வேணாம் அப்படின்னு மட்டும்தான் நினச்சேன். அதனாலே இந்த கல்யாணத்தை வெறுத்துட்டேன். அதான்டா சங்கு, வேறு எதுவும் இல்லை. உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடா. நான் உன்னை என்ன என்ன சொல்கிறீங்க? நான் நம்ப மாட்டேன். நீங்கள் போய் சொல்கிறீங்க. சங்கு, நான் எப்பவும் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். இப்போ நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், உன்னை ஹர்ட் பண்ணவும் மாட்டேன். என்னை மன்னிச்சிடுடா. இல்லை வேண்டாம், உங்களுக்கு என்னை பிடிக்காது. உங்களுக்கு தான் வேறு ஒருத்தவங்களை பிடிக்கும்ல. நீங்கள் அவங்க கூடலாம் இருந்திருக்கீங்கள, எனக்கு எல்லாம் தெரியும். ஏய் ஜங்கு, நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டடா. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை பாருங்க, முதல்ல மறந்து கை எடுங்க. என்ன கை எடுக்கணுமா? என்ன ரொம்ப பேசுகிற? என்ன ஏன் மிரட்டுங்க? இப்போ தானே சொன்னீங்க. ஓ இல்லை ஜங்கு, நான் மிரட்டலடா. சாரிடா ஜங்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன். உண்மையிலுமே நான் உன்னை லவ் பண்ணுறடா. நீ புருஷன் தானே? ஏன்னா புருஷனா? அது இப்போ தான் சொல்ல தோணுச்சா? ஆமாம், இப்போ தான் சொல்ல தோணுச்சு. என்னை மன்னிச்சிடடா. இதுக்கப்புறம் ப்ளீஸ், நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். இப்போ இல்லை, எப்போவுமே பண்ண மாட்டேன். புரியுதா? போங்க, என்கிட்ட பேசாதீங்க. ஜங்கு, சாரிடா, என் மேலே தான் தப்பு. புரிஞ்சுக்கோ. என் செல்லம் செல்லம்ல. என்ன செல்லம்மா? என்ன பேசுகிறீங்க? ஆமாம், என் செல்லம்தான். என் புருஷன், என் செல்லம், என் வைரம். அப்புறம் என் ஸ்ட்ராபெரி. என்ன ஸ்ட்ராபெரியா? ஆமாம், உனக்கு ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமாம், ஆனால் உங்களுக்கு பனானா தானே பிடிக்கும். ஆமாம் முதல்ல எழுந்துருங்க. அப்போது நீ என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்லு, என்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்லு, நான் எழுந்திருக்கிறேன். அதெல்லாம் முடியாது. என்ன முடியாது? ஏய் என்ன மறுபடியும் மிரட்டுங்க? மிரட்டலடா, சும்மா சொன்னேன். நீ என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்லு, நான் எழுந்திருக்கிறேன். நீ மட்டும்தான்டா ஜங்கு எனக்கு. நான் உன்னோட இடத்துல யாரையும் வச்சதும் இல்லை, வைக்க மாட்டோம். புரிஞ்சுக்கோ. சரி, எனக்கு புரியுது. நீங்கள் எழுந்துருங்க. இப்போது தயங் தான் ஜங்குக்கு எழுது ஹக் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேண்ணா? ஹக் பண்ணுறேன், பார்த்தா தெரியலையா என்ன? அது என்னங்க? என்னடா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, வித்தியாசமாக இருக்கு. வித்தியாசமாக இருக்கா? உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயங் தான் ஜங்குக்கை பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? எனக்கு விடுங்க. என்ன பண்ணுறேன்னா? ஏன் உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லை, ஆனால் இது வந்து இப்போ பிடிச்சிருக்கா என்ன? என்னடா பதில் சொல்ல? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு தான் தேங்காய் பிடிச்சி தள்ளுறான். ஜங்கு, ஐம் ரியலி சாரி ஜங்கு. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், புரியுதா? உன்னை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன். உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். உண்மையாலுமே வாங்க, என்னை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்களா? என்ன கஷ்டம்? சத்தியமாக இதுக்கப்புறம் உன்னை நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன், ஓகேவா? ஓகேங்க. சரி, இப்போது நம்ம வீட்டுக்கு போகலாமா? அது வந்து அப்பா. சரி, உங்கள் அப்பா வரட்டும், சொல்லிட்டு கிளம்பலாம், ஓகேவா? சரிங்க. அது வரைக்கும் உன்னை நான் என்ன உன்னை கிஸ் பண்ணிக்குவா?
என்ன இப்படிலாம் கேட்குறீங்க? ஓ, அப்போ கேட்காம எடுத்துக்குவா? ஆ, இல்லை, நீங்கள் இப்படிலாம். ஏய், அப்போ வர இப்போ வரடா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுவும் இந்த 1 மந்த்தாக ரொம்ப ரொம்பவே மிஸ் பண்ணேன். பண்ணிக்கவா? ஆ, எல்லாம் வந்து அட வடங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க் தான் மறுபடியும் ஜங்குக்கு எழுத்து வச்சு கிஸ் பண்ணுறான். விடுங்க. என்னடா எதுக்கு பேசினே இருக்கிற? அதான் கிஸ் பண்ணிகிட்ருக்கல. என்னால் மூச்சு விட முடியலங்க. போதும். என்ன இதுக்கே வா? என்ன என்ன இதுக்கே வா? இன்னைக்கு நைட்டு ஒன்று என்ன ஒன்றலடா. சரி வா கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தயாங்க தான் கீழே இறங்கி போகிறாங்க. இப்போ அப்படியே அன்றைக்கி நைட் தயாங்க வீட்டில் தான் காட்டுறாங்க. ஜங்குக்கா வந்துட்டியா? இங்கே வா, வந்து உட்காரு. அதான். ஐயோ, என்னை மன்னிச்சிருப்பா. எதுக்கு அதான்? எதுக்கு? ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? என்னத்தை சொல்ல, இந்த மாதிரி ஒரு பிள்ளைய வச்சுருக்கல, அவன் பண்ண தப்புக்கு பின்ன நானும் தானே சாரி கேட்கணும். ஏன் எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை? எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அது அத்தை. அம்மா, அவன்கிட்ட இந்த மாதிரி நோண்டி கேட்காதீங்கம்மா, விடுங்க. அதான் எல்லாம் தெரியுதுல்ல. நீ பேசாதடா. உன் மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். எவ்வளோ தைரியம் தான் இவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பான் அவனை. என்னத்தை சொல்ல? அம்மா விடுங்க. அப்பா எப்போ வராரு? அவர் வர இன்னும் 2 வீக்ஸ் ஆகுமா? சரி ஜங்கு, நீ மேலே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னர் சாப்பிடுவாங்க. சரிங்க அத்தை. டேய் தயாங்க, நீயும் போ. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு தயாங் தான் மேலே போகிறாங்க ரூமுக்கு. இப்போ போன உடனே தயாங் தான் ஜங்கு கூட கையை தான் பிடிச்சி எடுக்கிறான். என்ன வேணும்? என்ன வேணுமா? நீ தான் வேணும். என்ன பேசுகிறீங்க? கையை விடுங்க. என்ன கையை விடணுமா? ஏய் ஜங்கு, என்ன? ஐ லவ் யூ. என்ன நீ சொல்ல மாட்டியா? ஐ லவ் யூங்க. ஞாபகம் இருக்கா உனக்கு? என்னது? குடிச்சிட்டு பேசுனது வளர்ந்ததெல்லாம் என்னது? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. சரி விடு. சரி வா குளிக்கலாமா? என்ன குளிக்கலாமாவா? நான் குளிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் குளிக்க போகிறேன். அதனால் 2 பேரும் ஒன்றா குளிக்கலாம் வா. இல்லை நான் வரல, என்னை விடுங்க. ஏய் என்னடா, ஏன் இவ்வளோ வெக்கப்படுற? நான் தானே புருஷன் தானே, அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி நான் போயிட்டு வரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கிஸ் கொடு. அதெல்லாம் என்ன கொடுக்க மாட்டியா? இல்லை கொடுக்குறேன். கொடு. கிட்ட வாங்க. கண்ணு. ஏய் லிப்பில் கொடு. சரி. என்ன இது? நல்லா கொடுறா. போதுமா? ஏய் நல்லா தாங்க கூட பார்ப்போம். அது இன்னும் கிட்ட வாங்க. இன்னுமா? இன்னும் கிட்ட வர. இது போதுமா? அதுக்குன்னு இவ்வளோ இல்லை, என்ன விடுங்க. ஃபஸ்ட்டு கொடுறா.
என்னங்க எடுங்க எடுங்க இப்படி இப்படி கொடுக்கணும். மூச்சு வாங்குது. முதல்ல விடுங்க. விட்டுட்டேன். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க குளிக்க போயிடுறான். இப்போ அப்படியே நைட் டின்னர் டேபிளில் தான் காட்டுறாங்க. தயாங்கோடைய அம்மா ஜங்குக் 3 பேர் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜங்குக், இதுக்கப்புறம் எதுனா ஒன்றுனா என்கிட்ட சொல்லணும், சரியா? சரிங்க அத்தை, சொல்கிறேன். மா விடுங்கம்மா, சும்மா ஏம்மா. சரிடா, விட்டுட்டேன், போதுமா? இந்தா ஜங்கு, இது போட்டு சாப்பிடு, இன்னும் சாப்பிடு. சரிங்க அத்தை. மா, அவனுக்கு அதிகமாக சாப்பிட கொடுக்காதீங்க, போதும் இதுவே. ஏன்டா? அவன் நல்லா சாப்பிட்டுட்டோம், சாப்பிட்டா தானே நல்லா இருப்பான். இங்கேருந்தே 2 நாள் சாப்பிடவே இல்லை, அங்கே போய் ஒழுங்காக சாப்பிட்டானா என்னமோ. அதெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்ருப்பான். போதும் ஜங்கு, போதும். இல்லைங்க, நான் அந்த ஸ்வீட் மட்டும் கொஞ்சமாக சாப்பிடு. டேய் தயாங்க, என்னாச்சு? ஏன் அவனுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுன்ற? அவனால் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டா. ஆமாம், அது போதுமா அவனுக்கு? பார்த்தோம், அதுவே அவனுக்கு. என்ன அரை வயிறை படுக்க சொல்றியா? நீ அமைதியாருடா ஜங்கு, அவனுக்கு எவ்வளோ வேணுமோ நீ சாப்பிடு, சரியா? சரிங்க அத்தை. இப்போ அப்படியே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தூங்க தான் போகிறாங்க. தயாங்கோட ரூமில் தான் கட்டுறாங்க. ஜங்கு தயாங்க 2 பேரும் தான் பெட்டில் படுத்துருக்காங்க. என்னங்க? சொல்ல, எனக்கு வித்தியாசமாக இருக்குது. என்னது? என்ன வித்தியாசமாக இருக்குது? இந்த பெட்டில் படுத்துருக்கலாம், அது நல்லா இருக்குங்க. உங்கள் பெட்டு நல்லா புசுன்னு இருக்குது. ஆமாவா? ஆனால் அதை விட ஒன்றும் தான் வலிக்குது, புசுன்னு இருக்கு. கையை எடுங்க. கை எடுக்கணுமா? ஏய் ஜங்கு, இங்கே கிட்ட வா. எதுக்கு? எதுக்கா? வாடாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ ஜங்கு தேங்க் பக்கத்தில் தான் படுத்துருக்காங்க. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேண்ணா? என்ன புசுன்னு இருக்கு? இப்படி பாரு, கண்ணம் எவ்வளோ வலிக்குது, விடுங்க. எவ்வளோ புசுன்னு இருக்கு பார்த்தியா? சரி விடுங்க. இங்கேவா. போதும், விடுங்க. என்ன போதுமா? சரி போ. என்ன விட்டுட்டீங்க? நீ தானடா போதும் விடுன்னா, அப்புறம் என்ன? சும்மா சொன்னேன். சும்மா சொன்னியா? அப்போது போதும் விடுன்னு சொன்னால் விடக்கூடாதுண்ணா? அப்படி சரியாப்பா, நான் விட்டுறேன். இல்லை விடாதீங்க. அப்புறம் மாற்றி பேச மாட்டேன்ல? இல்லைங்க, அதெல்லாம் மாற்றி பேச மாட்டேன். நீங்கள் பிடிச்சிக்கோங்க என் கண்ணத்தை, மொத்தம் கூட கொடுத்துக்கோங்க, எவ்வளோ வேணுமோ. நான் விடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், போதும்னு சொல்ல மாட்டேன், அப்படி தானே? ஆமாம், அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜங்குக் தான் ஸ்மைல் பண்ணுறான். ஜங்குக் ஃபேஸையே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் காட்டுறாங்க. உடம்பு ரொம்ப வலிக்குது. என்னங்க, இந்த கையை எடுங்க. ஜங்கு, அமைதியாக இருடா. என்னங்க, கையை எடுங்க, எனக்கு வலிக்குது. என்ன கையை எடுக்கணுமா? போதுமா? போதும், வலிக்குதுங்க ரொம்ப. வலிக்குதா? சரி சாரி, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஜென்டலாக பண்ணுறேன். போங்க, முதல்ல தள்ளி போங்க. என்ன தள்ளி போகணுமா? நைட்லாம் என்னங்க? சரி இங்கே வா, கிஸ் கொடு பார்ப்போம். வேண்டாம். ஏன்? என்னாச்சு? ஏன் வேண்டாம்?
இல்லைங்க, என் உதடெல்லாம் வீங்கி போய் பாருங்க, ரெட்டாக வலிக்குது. ஜோ, வலிக்குதா? இங்கே வா, நான் சரி பண்ணி விடுறேன். வேண்டாம், போட இங்க. இப்போ இப்போ எப்படி இருக்கு? இல்லை, இன்னும் தான் வலிக்குது. நீங்கள் கிஸ் பண்ணாதீங்க, வலிக்குது எனக்கு. ஓ, இன்னும் வலிக்குதா? இது வரேன், இங்கே வா. இப்போ இச்சி எச்சு என்ன பண்ணுறீங்க? நான் வந்து போங்க. என்ன ஆச்சு? நைட்டு தெரியலையா? என்னங்க போங்க. ஐயோ, சரி சரி இரு, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சரி போங்க. இப்போது அவங்க ரூம் டோர் தான் லாக் ஆகுது. தயா, ஜங்கு, எழுந்துட்டிங்களா? ரொம்ப நேரம் ஆகுது, என்னாச்சு? ஏன் இன்னும் வரல? ஆச்சோ, என்னங்க அத்தை? எங்கள் அம்மா வேற. ஆமாம், எழுந்துட்டோம், இதோ வரோம். சரிடா, சாப்பிடுவாங்க. எதுவும் பிரச்சனைம்மா? எதுவும் இல்லைம்மா, வரோம். சரி சரி சரி, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயங்கோட அம்மாவும் போயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கும் தயங்க தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போகிறாங்க. என்னடா, ஏன் இவ்வளோ நேரம்? அது ஒன்றும் இல்லைம்மா. தயாங்கா, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? நைட்லாம் வர ஒரே சத்தமாக இருந்துச்சு. என்ன சத்தமாவா? என்ன சத்தமா? ஏதோ கேட்டுச்சா என்ன? ஆமாண்டா. என்ன என்ன சத்தமாக கேட்டுச்சு? அதுவா, ஏதோ லைட்டாக உடையிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் ஜங்கு கத்துற மாதிரி கொஞ்சம் கேட்டுச்சு. அவன் கத்துனானா இல்லை என்னன்னு தெரியல, ஆனால் அவன் சத்தம் கேட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் ஏதோ உடஞ்ச மாதிரி சத்தம் வந்துச்சு. வரலான்னு பார்த்தேன், சரின்ட்டு நான் தாண்டா அவன் விட்டுட்டேன். எனக்கு வேறு நைட் ரொம்ப தூக்கமா, என்னால் எழுந்தும் வர முடியல. நல்ல வேலை வரலை. அது ஒன்றும் இல்லைம்மா, அது தெரியாமல் கை தவறி கீழே விழுந்துச்சு. லேம்ப்பு தான், ஒன்றும் இல்லை. ஐயோ, லேம்பா? அடி எதுவும் படல? ஜங்கு, உனக்கு எந்த அடியும் படல? இல்லாத எதுவும் படலை. நீயேடா, நீயே ஒரு மாதிரி இருக்க, ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டா, என்னாச்சு? உடம்பு எதாவது சரியில்லை என்ன ஜங்கு? இல்லாத ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லாத. நைட்டு அது வந்து அவர் தான் என்ன. ஒன்றும் இல்லைம்மா, அவன் ஏதோ ஒன்றும் இல்லை. அந்த லேம்ப் விழுந்துச்சுல, அந்த பயத்தில், வேறு எதுவும் இல்லை. நீ முதல்ல சாப்பிடுவேம்மா, பசிக்குது. சரிடா, இதை வைக்கிறேன். ஜங்கு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இந்தா சாப்பிடு. சரிங்க அத்தை. ஜங்கு, அமைதியாடுறா. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது தயங்கோட அம்மா தான் தேங்க பார்த்துட்டு, தயங்கா, உன்னாலுமே எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஜங்குக்கும் பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கான். நைட்டு என்ன தானே நடந்துச்சு? என்ன பேசுனீங்க? அப்படி என்ன நடந்துச்சு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அச்சா, என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேண்ணா? வா, வந்து மேலே உட்காரு. என்ன? மாட்டேன். வேற உட்கார்றா. ஒன்று இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங் தான் ஜங்கு கூட ஹிப்பை பிடிச்சிதான் தேங் மேலே தான் உட்கார வைக்கிறான். தேங் ஆக்சுவலி படுத்திருக்கான். தேங் மேலே ஜங்கு உட்காந்துருக்கான் ஹிப் கிட்ட. அப்பா, செம்மையாக இருக்குடா. என்ன சொல்கிறீங்க? என் புருஷனே, நீ மேலே உட்காந்துருக்குது செம்மையாக இருக்குண்ணா. அப்படியா? சரி விடுங்க, கீழே இறங்குற. என்ன கீழே இறங்க போறியா? வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேங் தான் ஜங்குக்கு பிடிச்சி ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிட்டு ஜங்கு கூட இயரில் தான் கிஸ் பண்ணுறான். என்னங்க என்ன பண்ணுறீங்க? எனக்கு கூசுது. என்ன கூசுதா? ஐயோ, வர இப்படி சினுங்கிறானே. ஜங்கு, சொல்லுங்க. அது வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னதுங்க? நமக்கு கல்யாணம் ஆனிச்சுல? ஆமாம். அன்னைக்கு நைட்டு ஒரு ரூம்குள்ளே அரேஞ்ச் பண்ணி நம்மளை உள்ளே அனுப்புனாங்களே.
ஆமாங்க. அது வந்து அந்த ரூம்குள்ளே என்ன நடக்கும் தெரியுமா? ஆ அதான் தெரியுமே. நீங்கள் எனக்கு கீழே அது இல்லைடா. சப்போஸ் அப்படி நடக்காமல் நார்மலாக இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? ஆ என்ன நடந்திருக்கும்? அது வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு புரியுதா? புரியலையா? புரியுதுங்க. என்ன என்ன நடக்கும் சொல்ல? என்ன சொல்லணுமா? அப்போ இல்லைன்னா செஞ்சு காட்டு. இல்லைங்க, நான் சொல்கிறேன். சரி சொல்ல. அது வந்து நான் உள்ளே வந்திருப்பேனா, சரி, அப்புறம் உங்களுக்கு பால் கொடுத்துருப்பேனா. என்ன பால் கொடுத்துருப்பியா? ஆமாங்க, சொம்பில் பால் கொடுத்தாங்கல்ல. சரி சரி சொல்ல. ஆமாம் கொடுத்துருப்பேன். அப்புறம் 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 உங்களை காலில் விழுந்து கும்பிட்டுருப்பேன். அப்புறம் 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 கொஞ்ச நேரம் கழிச்சு லைட் ஆஃப் பண்ணியிருப்போம். ஆமாம் லைட் ஆஃப் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்லு? அதுக்கப்புறம் விடிஞ்சிருக்கும். என்ன விடிஞ்சிருக்குமா? என்னடா பேசுகிற? ஏய், நடுவில் எதை விட்டியா? நான் படுத்து போகிறேன். எதுவுமே தெரியாது உனக்கு? இல்லைங்க, அது வந்து அப்போ ஃப்ராடு. உனக்கு தெரியும் என்ன நடக்கும் சொல்ல. நான் உங்களை அந்த இருட்டில் ஹக் பண்ணி கேஸ் பண்ணியிருப்போம் 2 பேரும். ஆமாம், ஹக் பண்ணி வலிக்குது கேஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் என்னடா? அதுக்கப்புறம் விடிஞ்சிருக்கும். ஏய் ஜங்கு, உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுங்க, அதான் சொன்னேனே. என்ன சொன்னேன்? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேங் தான் ஜங்குக்கு பிடிச்சி கீழே படுக்க வைக்கிறான். லைக் அவன் மேலே வந்துடுறான். இப்போது ஜங்குக்கு தான் பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஏய் ஜங்கு, உண்மையுமே உனக்கு தெரியலையாடா? தெரியுங்க, அதான் தெரியும், அதை சொன்னியா தானே? ஆமாங்க. என்ன பண்ணுறதுடா? உனக்கு இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க? இவன்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகுது. அது ஒன்றும் இல்லை. நான் பண்ணால் அமைதியாரு. என்ன பண்ணால் அமைதியாக இருக்கணும்? என்ன பேசுகிறீங்க? ஐயோ, என்ன சொல்லணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங் தான் ஜங்குக்கு பிடிச்சி மறுபடியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். எனக்கு போதும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிஸ் அப்படியே ரொம்ப லாங்காக போய்கிட்டே இருக்கு. அப்போ என்னங்க கூசுதுங்க, விடுங்க. என்ன கூசுதான்? என்ன பண்ணுறான்? கூசுதுன்னுட்டுருக்கேன். டேய் திரும்பா. என்னங்க விடுங்க வேண்டாம். என்ன வேண்டாம்? திரும்ப. என்னங்க எனக்கு பயமாக இருக்கு. அவனுக்கு காயம் வைக்காதீங்க. நீ என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் அப்படிதான் கடை. எனக்கு பயமாக இருக்குது, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக இதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஜங்கு பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருந்திருப்பான். இந்த சத்தத்தை பற்றி தான் தேங்கோட அம்மா கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படியே டைனிங் டேபிளில் தான் காட்டுறாங்க. தேங் தான் ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே கீழே ஃபேஸை கவுத்து வந்தான். இன்னுமே நிமிந்து பார்க்குறேன். இப்போது தேங்கோட அம்மா தான் அந்த பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு உள்ள போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் எழுந்துட்டு, அத்தை கொடுங்க அத்தை, நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏண்டா எடுத்துகிட்டு. இப்போது தயாங்கும் அப்படியே ஜங்குக்கு பின்னாடியே தான் போயிட்டுருக்கான். இப்போது கிச்சனில் தான் 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. தேங் தான் இப்போ வேகமாக போய் ஜங்குக்கு தான் பின்னாடிலேருந்து ஹக் பண்ணுறான். என்னங்க என்ன பண்ணுறீங்க? விடுங்க. என்ன விடணும்? திரும்படா. என்னங்க அத்தை வெளியே தான் இருக்காங்க, விடுங்க, நான் கலவணும். முதல்ல திரும்பணும்
அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜங்குவை பிடிச்சி திரும்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி 2 பேர் கிச்சனில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வெளியே ஹாலில் தான் என்னங்க என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க, வாங்க பேகு கொடுங்க. எங்கே அந்த தேயம்? அவனை எதுக்கு வேணானே தெரியுங்க, என்னாச்சு? என்ன ஆச்சா? எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கான், அதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு நகரு. எங்கே இருக்காங்க? என்னங்க அதெல்லாம் சரியாயிடுச்சு, விடுங்க. என்ன சொல்லியாயிடுச்சு? அவனை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஜங்குக்கே கஷ்டப்படுத்திடுவான் அவனை. நீ முதல்ல நகரு. என்னங்க போதுங்க, விடுங்க. அவங்க நல்லா தான் இருக்காங்க. இப்போ என்ன சண்டையும் முடிஞ்சிடுச்சு. அது சரி, நான் பார்த்துக்கிறாது, நீ முதல்ல நகரு. எங்கே இருக்காங்க? தேங்குடைய அப்பா தான் இப்போது கிச்சன் சைடு தான் போய் பார்க்குறாங்க. ஹேய் ஜங்கு, என்ன பாரு. சரி போங்க. என்னடா என்ன வைக்கும், என்னை பாருன்னு. என்ன என்னங்க தள்ளி போங்க. என்ன பண்ணுறீங்க? அடுத்த வேலையே தான் இருக்காங்க, வந்துட போகிறாங்க. அதெல்லாம் வரமாட்டாங்க எங்கிட்ட. போன விடுங்க, அதெல்லாம் நைட்டு விட்டுறேன், இப்போ காட்டுறேன். என்கிட்ட போங்க. என்ன இப்படி பேசுகிறீங்க? ஆமாம் இப்போலாம் பேசக்கூடாது அவங்கக்கிட்ட. அமைதியாக இருங்க, போங்க வெளியே போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதை தேங்குடைய அப்பாவும் பார்த்துட்டு சிரிச்சுட்டே போகிறாரு. தேங்குடைய அம்மாவும் பார்த்துட்டு இப்போ 2 பேரும் தான் ஹாலில் போய் உட்காடுறாங்க. இப்போ அப்படியே ஹாலில் தான் எல்லாரையும் காட்டுறாங்க. என்ன தயம், எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுல? அப்பா எல்லாம் சரியாயிடுச்சு. சாரிப்பா உங்களை டிஸ்டர்ப். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்கு, சாரிப்பா. அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு. இல்லை மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. நீங்கள் அவரை திட்டாதீங்க. பாரு என்ன ஜங்கு, அதுக்குள்ளே புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? என்னத்த, ஆனால் இருந்தாலும் என்னுடைய புருஷன்தான் அப்படின்னு சொன்னதான். இங்கே தேயங் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான் பயங்கரமாக. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு வேகப்பட்டுருக்கான். இப்போது தேயங் தான் ஜங்குக்குடைய கையை தான் ஹோல்ட் பண்ணுறான். பண்ணிவிட்டு ஐ லவ் யூ, ஐ லவ் யூங்க அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய், ஜாகியா.